வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நேத்து விஜய் அவர்கள் கரூர்ல பேசினத ஜஸ்ட் அனதர் ஆர்டினரி பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படின்னு நம்மளால கடந்து போக முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக மீதான எதிர்ப்பை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்துறாரு. அதாவது போலீஸ பயன்படுத்தி திமுக என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு மக்கள்ல ஒரு 40 பேரை கொன்று குவிச்சுட்டாங்க. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திட்டாங்க. இதற்கான பதிலடிய எந்திரிக்க முடியாத அளவுக்கு நீங்க இனிவரும் தேர்தல்கள்ல திமுகவுக்கு குடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஒரு பர்சனல் ட்ராஜடிய ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட்டா மாற்ற முயற்சி செய்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு ஆபத்தானது? இது ஆபத்தானதா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னால நேற்றைக்கு முதலமைச்சர் வந்து அங்க போனது அரசு விழா ஒண்ணு நடந்தது. அரசு விழான்னு சொல்லி அங்க வந்து அந்த 40 பேர்ல கிட்டத்தட்ட 32 பேருக்கு பணி ஆணை கொடுத்துருக்காங்க. இந்த பணி ஆணை கொடுக்கறதே வந்து டெம்பரரியா இப்போ டெம்பரரியா நீங்க வந்து அவங்களுக்கு ஜாப்ஸ் கொடுக்கலாம் தான் நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லி இருக்கிறது. ஒருவேளை 21ஆம் தேதி ஜூலை 21ஆம் தேதி அது ஹியரிங்க்கு வரும்போது அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகுது அப்படின்றதும் இதுல வந்து ஒரு பெரிய லீகலா ஒரு பெரிய குவெஸ்டின். ஏன்னா இப்போ ஒரு டிராஜடியில இறந்து போறவங்க அப்படின்னா அந்த டிராஜடி பொலிட்டிக்கலா இருந்த கூட்டத்தினால இருந்த டிராஜடின்ற போது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னும் போது அது வந்து அங்க வந்து குவெஸ்டின் வந்துருது. ஏன்னா அப்ப வந்து யாரு வேணாலும் எந்த ஒரு கூட்டத்துல இறந்து போனவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் எதுக்காக படிச்சு அரசு வேலைக்கு வரணும்? நேற்றைக்கு வேறொரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இனிமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னன்னா வீட்டுல யாராவது ஒருத்தர் போய் ஏதாவது ஒரு கும்பல்ல போய் செத்துடணும், செத்துட்டு ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் உங்களுக்கு, நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை, ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்களுக்கு இந்த அரசு வேலை கொடுக்கறத யாருமே ஸ்டாப் பண்ணல. நீங்க வந்து அரசு வேலை ஏன் கொடுக்குறீங்கன்றதுதான் இங்க கேள்வி, யாருக்கு கொடுக்குறீங்கன்றதுதான் கேள்வி. நேற்றைக்கு வந்து ஜோதிமணி நம்முடைய கரூர் எம்பி வந்து பேசும்போது சொல்றாங்க அவங்க எல்லாருமே விளிம்பு நிலை மக்கள். அப்போ இந்த விளிம்பு நிலை மக்கள் அப்படின்றது இந்த 9 மாசமா விஜய்க்கு தெரியலையா? தேர்தலுக்கு முன்னால நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியலையா? அன்னைக்கு விளிம்பு நிலை மக்கள் தான் நம்மளுக்காக காத்திருக்காங்கன்றது அவருக்கு தெரியலையா? நேற்றைக்கு வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் அங்க என்னைய வந்து கரூர் போலீஸ் என்ன ஸ்டாப் பண்ணியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல, பெரம்பலூர்ல எனக்கு சொன்னாங்கல்ல, பெரம்பலூர்ல அவர் வந்து 10 மணிக்கு மேல அங்க வராரு, அதனால ஸ்டாப் பண்ணாங்க, டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல கோர்ட் ஆர்டர் படியே நீங்க வந்து எந்த பப்ளிக் மீட்டிங்ஸும் நீங்க அட்ரஸ் பண்ண முடியாது, அதுதான் ஆர்டர். அப்போ நம்ம இந்தியாவுல என்னென்ன சட்டம் இருக்கு, அதை வந்து எப்பப்ப எப்படி அமலாகுது அப்படின்றதுக்கு அந்த நாலேஜே நமக்கு முதலமைச்சருக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நேற்றைக்கு வந்து அவர் நீங்க கேக்குறீங்க ஒரு பொலிட்டிக்கலா நிறைய பேசிட்டாரு, இதை வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலா மாத்திட்டாரு அப்படின்னு. இந்த 50 நாட்கள் அவருடைய ஆட்சியில அவர் என்ன செய்தோம் அப்படின்றதுல எங்கேயுமே அவர் டச் பண்ணல. மக்களுக்காக அவர்கிட்ட என்ன பாலிசி இருக்கு, அதை எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு, எப்படி ஒர்க் பண்ண போறாங்க. நாங்க வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம், யாரு வந்து காசு வாங்கினாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன். இது வந்து எப்படின்னா சினிமா மாதிரி திரும்பவும் அதே சினிமா பாணிக்குள்ளதான் போறாரு. போன மாசம் திருச்சி கிழக்குல பேசிட்டு அதே வந்து அந்த சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே அப்படியே நிறுத்திட்டு வந்துட்டாரு. அந்த வைப்பு குறையாம இனி அடுத்து ஜனநாயகன் வர வரைக்கும் இந்த ஒரு 10 நாளைக்கு இந்த கரூர் இதை வச்சு ரீல்ஸ் எல்லாம் போடலாம். அப்படியே அந்த சினிமா முகத்திலேயே அவருடைய மக்கள் அந்த பிம்பம் அந்த கல்ட்டு குறையாம பாத்துக்கிறதுக்காக அது அப்படியே அந்த கல்ட் பர்சனாலிட்டிங்கிறத அந்த மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வேலைகளை அவர் செய்யறாரோன்னு தோணுது. வழக்கமா கோட்டு போட்டிருக்க முதலமைச்சர், நான் நினைச்சேன் நேற்றுக்கு கோட்டு போட்டு போவாரு, இல்லைன்னா வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டு போவாரு, இல்லைன்னா வழக்கமா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருந்தது இல்ல, ஒரு காக்கி கலர் பேண்ட்டும் ஒரு வெள்ளை சட்டையும் போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லை. 2 நாளைக்கு முன்னால முதலமைச்சராக அலுவலகத்துல இருக்கும்போது பட்டுவேட்டி சட்டை போட்டிருந்தார். நீங்க வந்து அப்கோர்ஸ் நம்ம கேள்வி கேட்க முடியாது, அட்டையர் வந்து யார் வேணா என்ன வேணா போட்டுக்கலாம், அதை நீங்க எப்படி குவெஸ்டின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா நேற்றைக்கு அவர் அணிந்திருந்த கருப்பு சட்டை அந்த உடையிலிருந்து உடல் மொழியிலிருந்து எல்லாத்துலயுமே வந்து அவர் வந்து ஒரு அந்த ஸ்டைல் மூலமாவே ஒரு விஷயத்த கடத்துறாரு. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டேன்னு சொல்றாரு. நான் எதுக்காக பேசணும், நான் பேசினா 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து பேச வேண்டாம், தன்னுடைய உடல் மொழியிலையும் தன்னுடைய ஸ்டைல்லையுமே வந்து
மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளை சேர்த்துட முடியும். ஏன்னா பேசினா அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. அவர் சொல்றாரு, குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. அப்போ நான் அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இன்னும் நிறைய வந்து பேசுங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்க தமிழ்நாடு முழுக்க பேசுனீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டுடலாம். அது ரொம்ப ஈஸியா ஆயிரும். அத வந்து அவர் ஏன் செய்யல? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க தமிழ்நாடு முழுக்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அப்ப வந்து கல்லாப்பட்டியோட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துக்க வேண்டாம். 234 தொகுதிகளையும் வின் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியா. அடுத்தது இடைத்தேர்தல்கள் வந்தா, இடைத்தேர்தல்களையும் வின் பண்ண முடியும். எதுக்கு கல்லாப்பட்டியிலோட வந்த கூட்டணி? அவங்கலாம் அந்த கல்லாப்பட்டியை எங்க வச்சுட்டு வந்தாங்கன்னு முதல்ல எல்லார்ட்டையும் கேட்டிருக்கணும் அவரு. எல்லா திமுகல வாங்கின கல்லாப்பட்டியை நீங்க எங்க வச்சீங்கன்னு கேட்டிருக்கணும். அதை கேட்கல அவர் இது வரைக்கும். அவங்க எல்லாம் இப்ப வந்து அவர் கூட வந்த உடனே ஜனநாயக சக்திகளா மாறிட்டாங்க. இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருவோம். இதெல்லாம் நம்ம தேவையில்லாத பேச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது திருமாவளவன் போன்றவர்களுக்கும், சண்முகம் போன்றவர்களுக்கும், வீரபாண்டியன் போன்றவர்களுக்கும், யுஎம்எல் காதர் மொய்தீன் போன்றவர்களும், இன்னும் சொல்ல போனா வைகோ போன்றவர்களுக்குமே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலான ஒரு சூழல்ல வந்து அவங்களை எல்லாரையும் நம்ம கொண்டு போய் தள்ளிடுறோம். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உழைச்சு மக்களுக்காக எல்லா நேரங்கள்லயும் பாடுபட்டவர்கள். அதனால அவங்களை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேற்றைக்கு இருந்த இந்த பேச்சு முழுக்க முழுக்க அந்த கான்ஸ்பிரசி, ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. நான் வந்து எந்த தப்புமே என் மேல இல்லை, என்னைய குற்றவாளின்னு சொல்லிடாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை எஸ்ஐடி சிபிஐ விசாரித்து அந்த மேற்பார்வை உச்சநீதிமன்ற மேற்பார்வை குழுவின் மூலமாக கடைசியில ஒருவேளை அதுல வந்து என் மீதும் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்லிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்றைக்கு அவர் வந்து ரொம்ப குறிப்பாக திரும்ப திரும்ப பேசினது செந்தில் பாலாஜி பத்தி மட்டும்தான், பேரை குறிப்பிடாம தான் பேசினார். ஆக்சுவலா அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ வழக்கு போட்டதே செந்தில் பாலாஜியை கரூர் போறதுக்கு முன்னால எப்படியாவது கைது பண்ணிடணும், அதுக்கான சாட்சியங்களை அங்க இருந்து எங்கேயாவது எடுத்துடணும். 2வது செந்தில் பாலாஜியோடு இருக்கக்கூடியவர்கள் இப்ப கைது பண்ணியிருக்காங்கல்ல கொஞ்சம் பேரு. அதுல வந்து அந்த திருநாவுக்கரசுங்கிறவர் ஒரு யூடியூபர் தான். அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்களை கரூர்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டா, கரூருக்கு அவர் போகும்போது அங்க யாருமே இல்லாம இருப்பாங்க. அப்ப அவர் வந்து தனியா நின்று கொக்கரிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் வந்து நீதிமன்றம் அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தது மூலமா அதை நொறுக்கிடுச்சு. இன்னொரு பக்கம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கரூர்ல நேற்றைக்குதான் வந்து கரூர் சீட் வந்து வைப்போலுக்கு வேக்கன்சினே வந்து நேற்று தான் டிக்ளேர் பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு நேற்றைக்கு தான் வந்து கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷனே வருது, அது சீட் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ரொம்ப முன்னாலேயே அவர் வந்து தொடங்கிட்டார். நேற்றைக்கு வந்து இடைத்தேர்தல் வரும்போது வச்சு செஞ்சு விடுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன தாவேகாவுக்கு என்ன தேவையா இருக்குன்னா, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இப்ப இருக்காங்க, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறத எப்படியாவது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டா மாத்திரணும். நாங்க வந்து குதிரை பேரம் பண்ணல, கழுத பேரம் பண்ணல, ஒட்டக பேரம் பண்ணல அப்படின்றாரு. எல்லா பேரமும் பண்ணாங்க. எதுக்காக அப்ப சோஃபா அனுப்புனாங்கன்ற கேள்வியை எதிர்கட்சிகள் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அப்ப விஜயபாஸ்கர் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சேர்த்துக்க மாட்டேன், என்னோட ஜனநாயக சக்திகள் நிக்கிறாங்க, திருமாவளவன் நிக்கிறார், என்னோட சண்முகம் நிக்கிறாரு, என்னோட வீரபாண்டியன் நிக்கிறாரு, என்னோட எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு வைகோ வந்திருக்காரு. காங்கிரஸ் ரொம்ப புனிதர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதுக்கு முன்னால கோல் ஸ்கேம்ல எல்லாம் பேசப்பட்ட காங்கிரஸ், அதற்கு முன்பு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஊழல் ஊழல் இன்னைக்கு நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல கூட விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியுதுன்ற போது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப ஜனநாயக சக்திகள் நம்மோட நிக்கிறாங்க, அதனால நம்ம வந்து மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்டா தான் இருக்கும், எந்த கட்டத்திலயும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து கவுந்து போயிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருந்தாருன்னா இந்த விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்த்திருக்க மாட்டார். நேற்றைக்கு விஜயபாஸ்கர் தான் வரவேற்கிறார். அங்க நின்று நேற்றைக்கு வந்து அவர் மீடியா கிட்ட பேசும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, தாவேகாவில இருந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, அதனால நான் சேர்ந்துட்டேன். அப்ப இதுக்கு பேர் என்ன பேரம்? ஒட்டக பேரமா இதுக்கு பேரு? அவர் என்ன பேரம்னு சொல்லி பேரு வச்சாரு, குதிரை, கழுதை, ஒட்டகம். எனக்கு இவ்வளவு பேர் இருக்குது எனக்கு இவ்வளவு நாளைக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் குதிரை பேரம் நடக்குது. தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஹிஸ்டரி இருந்ததே இல்லை. அவர் என்ன சொன்னார், 1977 1967 போல நான் வந்து
முதலமைச்சர் வந்ததுல விஜய் வெற்றி பெற்றதுல எந்த கேள்வியுமே நமக்கு இல்லை. அவரை வந்து ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவர் சொல்றது போல ஊழலற்ற ஒரு சமூகத்தை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் போது இந்த டேர்ம் மட்டும் இல்ல, இன்னொரு டேர்மும் அவரால் வின் பண்ண முடியும், தொடர்ந்து முதலமைச்சராகவும் இருக்க முடியும். அதுல எந்த கேள்வியும் யாருக்குமே கிடையாது. ஆனா பேசக்கூடியது எல்லாமே நேற்றைக்கு வந்து இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு காப்பி இருக்கு. ஏன்னா நேற்றைக்கு அவர் பேசின பாலம் கட்டுறதுல டபுளா வந்து காஸ்டிங் போட்டு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஓம் ஜஸ்வின் ஒரு காப்பி எழுதியிருக்காரு. எந்த பாலம் சென்னையில கட்டின பாலம்னா 2 பாலம் தான் கடந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருக்கு. எந்த பாலத்துல ஊழல் நடந்திருக்கு? அப்ப நாங்க எல்லாருமே அதுக்கான அதிகாரிகள் தானே, 2மே காஸ்டிங் கரெக்டா தானே இருந்தது, காஸ்டிங் நாங்க போட்டு கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உள்ளுக்கு வந்து இது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனை உண்டு பண்ணும். நீங்க வந்து ஊழல் இல்ல, யாருமே ஊழல் செய்ய மாட்டாங்க, டாஸ்மாக்ல காசு வாங்க மாட்டாங்க, தாசில்தார் காசு வாங்க மாட்டாங்க, பிடிஓ காசு வாங்க மாட்டாங்க, நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப சரியாக எல்லாம் நடந்துரும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. யார் எங்க நீங்க ஊழலா இருந்தாலும் எங்க லஞ்சம் கேட்டாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் செல்ல எவ்வளவு பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு இந்த 55 நாட்கள்ல, எந்தெந்த பெட்டிஷன்ஸ் மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு முதல்ல அதுக்கான ஒரு ஒயிட் பேப்பர் அல்லது ஒரு ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னா மக்கள் பக்கம், அதாவது லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லது மக்களுக்கான சேவைகள் நடக்காம இருக்கக்கூடிய இடங்கள்லயோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்திருக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்ப வந்து மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இது நேற்றைக்கு முதலமைச்சர் பேசினது முழுக்க நீங்க சொன்னது போல முழுக்க வெறும் அரசியல் மட்டும்தான். அவர் பாலிசி சார்ந்து எதுவுமே பேசல. மேகதாது விஷயத்துல அப்படியே டச் பண்றாரு, டச் பண்ணிட்டு அப்படியே வெளியில போயிடுறாரு. மேகதாதுவுக்கு எதிராக நீங்க வழக்கு போட்ட போது வழக்கை நீங்க ஒழுங்கா உச்சநீதிமன்றத்துல வாதாடி இருந்தீங்கன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க போகுது ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாருல பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் தான் சொன்னார்ல, நாங்க கர்நாடகாவில் பேசி இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுவோம், கிளம்பி போங்க, டிகே சிவகுமாரை பார்க்க போங்க. விஷ்ணு ரெட்டிக்கு வேண்டியவர் தான் டிகே சிவகுமார். இன்றைக்கு அவர் தான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். உங்க கூட இருக்காருல தலித் செயலாளராக விஷ்ணு ரெட்டி, அவரை கூட்டிகிட்டே போங்க. போய் சாமுண்டி கோயிலில் போய் சாமி கும்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி அங்கே பக்கத்துல தான், மைசூர்ல இருந்து பெங்களூர் ரொம்ப பக்கம் தான். போனா முதலமைச்சர் அங்கே நேரடியாக சந்திச்சு சிவகுமார்கிட்ட சொன்னா உடனே அவருடைய படங்கள் எல்லாம் வர்றது போல இமீடியட்டா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அங்க வாங்கி வச்சிருக்க டேம் கட்டுறதுக்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. விஜய் படத்துல பார்க்கறது போல மக்களுக்கும் அது வந்து ஒரு திருப்தி தரக்கூடியதாக அல்லது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கக்கூடியதாக மாறும். அப்ப இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். மேகதாதுல அணை கட்டாம இருந்துட்டாங்கன்னா காவேரியில நமக்கு தண்ணி வந்துடும். ஆனா இந்த வருஷம் ஏன் சிஎம் சார் நீங்க வந்து மே 12ஆம் தேதி வந்து திறந்து விடல, மேட்டூர் டேம் திறந்து விடல? கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட நாள் தப்புனதே கிடையாது. மே 12ஆம் தேதி கட்டாயம் மேட்டூர் டேம் திறந்து விடப்பட்டிருக்கு. தண்ணி இருந்ததோ இல்லையோ அடுத்தது அது குவெஸ்டின். அது சில நாட்கள்ல கர்நாடகாவில் வந்து வர வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்குன்னு சொல்லி மே மாசத்துக்கு முன்னாலேயே தண்ணி திறந்து விட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. கொஞ்சம் நீங்க வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் பிடிக்காது, அதுவும் திமுக ஆட்சி காலத்திலயோ அல்ல ஊழல் சக்தியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலயோ என்னெல்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கிட்ட இருக்க அதிகாரிகள் கிட்ட முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்றைக்கு வந்து இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, மദ്രാஸ் ஹைகோர்ட்ல இடைத்தேர்தல் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இடைத்தேர்தல் எங்கெங்க அப்படின்னா, எங்கெல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கோ அங்கெல்லாம். இப்போ எலெக்ஷன் நடந்து 30 நாட்களுக்குள்ளாக எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்தது மீண்டும் இடைத்தேர்தல் அப்படின்ற போது இது வந்து ஒரு கேலிக்கூத்தான விஷயம் அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான இடம் வந்து திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல இப்ப ஸ்டாப் பண்ணது அப்படின்றது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது இடைக்கால தடை அப்படின்னாலுமே அது வந்து தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கல் அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க அவங்களுக்குள்ள நிறைய என்ன சொல்றது ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்ஷன்ஸ்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு.
இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் அப்படின்ற போது அவருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் திருச்சி கிழக்குல இருந்து போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதையும் விஜய் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அதை ஆமோதிக்கிறாரு. ஏன்னா இப்ப தனி செயலாளரா வச்சிருக்கோம், இனி அவரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அமைச்சராகவே ஆக்கிடலாம். அப்போ கவர்மெண்ட்டை அவரே ரன் பண்ண முடியும். விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் அவரால் நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப இதை நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் இதற்கும் ஒரு தடை விதித்திருக்கிறது. இதை பத்தின விமர்சனங்களோ இல்ல எதுவுமே இது எல்லாத்தையும் எங்கேயுமே டச் பண்ணி அவர் பேசவே இல்லை. இன்னொன்னு, எந்த இடத்துலயும் மத்திய அரசாங்கத்தையோ பிஜேபியோ பத்தியோ எதுவுமே பேசல. அவருக்கு தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே இங்க திமுகவை பார்த்தோ இல்ல அதிமுகவை பார்த்தோ அவருக்கு பயம் கிடையாது. திமுகவை பார்த்து திமுகவுல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து மட்டும்தான் பயம். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல மின்சாரத்துறையில 4 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். சயின்டிபிக் ஊழல் நடந்திருக்கு எல்லா இடங்கள்லயும், நிறைய மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது போல கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போயிட்டார். அதுல கேட்டது நீங்க 300 பேருக்கு கிட்டத்தட்ட 370 பேருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க இபில. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில இப்போ இந்த 40 நாளுக்குள்ள நீங்க எக்ஸாம் நடத்தி எல்லாரையும் தேர்வு பண்ணி நீங்க வேலையில அமர்த்திட்டீங்களா? இது முன்னாலே நடந்த தேர்வுகள். எப்படி டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்க்கு காசு வாங்குறாங்கன்னு சொன்னாங்களோ அந்த காசெல்லாம் இல்லாம இப்போ நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில நீங்க அவங்களுக்கு தேர்வு நடத்துனது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. யார் யார் எங்கெங்க இருந்து எப்பப்ப தேர்வு எழுதுனாங்கன்ற டீட்டெயில்ஸும் கொடுங்கன்னு அவர் கேட்டிருந்தார். இன்னொன்னு, இந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது பாலிசி வைஸ் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மின்சாரத்துறையில இப்பதான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. டிஎன்இஆர்சிக்கு, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷனுக்கு சேர்மன் ரிசைன் பண்ணிட்டாரு. மெம்பர்ஸ் 2 பேர் 3 பேருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா அந்த அமைப்புல யாருமே இல்லை. இப்பதான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான தேர்வுக்குழு இப்பதான் போடப்பட்டிருக்கு. அந்த தேர்வுக்குழு தேர்வு செய்து அதுக்கப்புறம் இது இன்னும் முடிக்கிறதுக்கே இன்னும் ஒரு 4 மாசம் ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க டாரிஃப் ரிவிஷனே பண்ண முடியும். டாரிஃப் ரிவிஷன் டிஎன்இஆர்சியில சேர்மன் இல்ல மெம்பர்ஸ் இல்லைன்ற போது எப்படி பண்ண முடியும்? இதுக்கு ஒரு உருட்டு வேற. இதுக்கு முன்னால என்ன உருட்டுனா, நாங்க மின்சார கட்டணத்தை எந்த இடத்துலயும் ஏற்ற மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு மின்சார ஆணையத்துல யாருமே இல்ல. டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க போய் அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அரசாங்கம் என்னென்ன காரணத்துக்காக டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லணும். அதற்கு பிறகுதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை பேசுறதுக்கு அங்க ஆட்கள் கிடையாது. இப்ப இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு முதலமைச்சர் என்ன பேசுறாரு, நாங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம். ஸ்டாலின் சார் தப்பு பண்ணாரு. எனக்கு ஸ்டாலின் சார் மேல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது ஒவ்வொரு முறையும் அவர் வேணும்னே செய்யக்கூடிய நக்கல். ஏன்னா சட்டசபையில ஏற்கனவே பேசும்போது கருணாநிதினு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாரி கலைஞர் அப்படின்னால அது வாண்டடா, அதாவது ஒருத்தரை டிஸ்கிரெடிட் பண்றதுக்காக நம்ம பேசுறோம் இல்லையா, அது மாதிரி அது சைக்கலாஜிக்கலா பார்க்கக்கூடியவங்களுக்கு அது எல்லாமே புரியும். அவர் வேணும்னே தான் அதை செய்யறாருன்றது இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ முதல்ல அதை சொல்லும் போது ஒரு ஒரு சாரார் அதை ரசிக்கிறாங்க. இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற போது அந்த அந்த ரசனைக்கான இன்புட்டை அவர் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டாப் பண்றாரு. ஸோ நேற்றைக்கும் அதே தான் செய்திருக்கிறாரு. அங்க நினைவு சின்னம் அமைக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. நினைவு சின்னம் எப்படி அமைப்பீங்க நீங்க? எல்லா 41 பேர் முகங்களையும் கீழே போட்டு அது மேல ஏறி நீங்க உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு நினைவு சின்னம் வைப்பீங்களா? எதுக்கு நினைவு சின்னம்? நினைவு சின்னம் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். விஜய் இங்க வந்தாரு, விஜய் பேசும்போது 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் லேட்டா வந்தாரு, லேட்டா வந்ததுனால 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த பணியாணைகள் கொடுத்திருக்கிறது மூலமாக அதை எந்த விதத்திலையும் அதை அந்த அந்த வலியையும் வடுவையும் மாத்திரவே முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐல இந்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பப்ளிக் ட்ரையல் மாதிரி நேத்து அவர் நடத்தி இருக்கிறாரு. இதுல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல குற்றம் சாட்டப்பட்டவர் எஃப்ஐஆர்ல இருக்கிறது புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் அவங்களுடைய பேர் தான். இவங்க கட்சிக்காரங்க பேரு தான் அதுல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இததான் காரணம் காட்டி விஜய் அங்க போறதை நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்கணும். ஆனா எது நடக்க கூடாதுன்னு திமுக நினைச்சதோ அதுதானே நேத்துக்கு அவர் மேடையில பேசியிருக்கிறாரு. ஒரு பப்ளிக் ட்ரையல் நடத்தி
இதுதான் நடந்தது அப்படின்னு வழக்க விசாரணை பண்ணி முடிவுக்கு வந்தா மாதிரியே ஒரு பேசி இருக்கிறாரே. எங்க இருந்து இந்த தைரியம் வருது அவருக்கு? சிபிஐ இல்ல இத வந்து இன்வெஸ்டிகேஷன் இந்த ரூட்ல தான் இத போகுதுன்னு நினைக்கிறாரா? நேற்றைக்கு வந்து கம்ப்ளீட்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஈவென்ட்ட வந்து கம்ப்ளீட்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த நேரம். கரூர் டவுன் டிஎஸ்பி அவர வந்து வார்ன் பண்ணதா அன்றைக்கு சொல்லப்பட்டது. டேவிட்சனோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே அதான் சொன்னாரு. எங்க டவுன் டிஎஸ்பி போய் அவருக்கு சொல்றாரு. அப்ப வந்து அவர் என்ன பேசினாருன்னா, எங்க போனாலும் எங்கள வந்து காவல்துறை தடுக்குறாங்க. எங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. எங்கள வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அது வந்து ஒரு ஒரு நரேட்டிவாவே பில்ட் பண்ணி கொண்டு போனாங்க டிவிக்கு. அப்ப உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இப்ப இத வந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் சுப்ரீம் கோர்ட்டையும், சிபிஐயையும் ரொம்ப வேகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பிஜேபி அதை அனுமதிக்கிறது. நான் திரும்பவும் அங்கதான் வந்து இத நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அன்றைக்கு கோர்ட்ல வந்து டிஎம்கே கேட்டதுல பிரேயர் வந்து அந்த பிரேயர் வந்து அவர் கரூருக்கு போகக்கூடாதுன்ற பிரேயரே அதுல இல்ல. அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு மிஸ்லீடிங்கான ஸ்டேட்மெண்ட். இது பொலிட்டிக்கல் ஃபோரம் கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. அது சரி. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்களோ அல்லது என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அது அந்த விசாரணைக்குள்ளேயே போகல. அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஆரம்பத்திலேயே இத வந்து பொலிட்டிக்கல் ஃபோரம் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால அந்த வழக்கு வந்து திமுக நேரடியாக அந்த நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழுவுக்கு அனுப்பி இருக்கணும், பெட்டிஷன் அனுப்பி இருக்கணும். அனுப்பிட்டு அதற்கு பிறகு எஸ்ஐடி முன்னால அதாவது அதுதான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு தான் எஸ்ஐடி. அவங்க கிட்ட இந்த வழக்கு அனுப்பிட்டு சிபிஐக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல அவங்க போட்டிருந்ததுல அந்த பிரேயர்ல எதுவுமே அதாவது அவர் கரூருக்கு போகக்கூடாது, அந்த மக்களை சந்திக்க கூடாது அப்படின்றது எந்த இடத்துலயுமே இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட் மிஸ்லீடிங்கான ஒரு நரேட்டிவா அது மாறிடுச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு கரூர் போறதுக்கு முன்னால நீங்க வந்து எந்த விதமான நடவடிக்கைகளையுமே எடுத்துக்க கூடாது. கரூருக்கு அவர் போகட்டும் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே விட்டுருக்கலாம். அதுவும் திமுகவும் அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அவங்க செய்யறது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உச்சநீதிமன்றம் பேசினதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷனுக்கு பிறகு அது வந்து திமுகவுக்கு ஒரு சர்க்கிளாக மாறிடுச்சு. ஆனால் தாவேகா வந்து அதை அவங்களுக்கு சாதகமாக அதை மாத்திக்கிட்டாங்க. நான் வந்து கரூருக்கு போறதை என்ன ஸ்டாப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் நேற்றைக்கு வந்து அவர் எந்த இடத்துலயுமே பிஜேபியை தொட்டு எதுவுமே பேசல. சிபிஐ விசாரிக்கிறது. சிபிஐ வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு. அதை தாண்டி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இருக்கக்கூடிய குழு. அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் வந்து குஜராத்ல இருந்து வந்தவர். அவர் பூர்வீகம் குஜராத் அப்படின்ற போது இந்த எந்த இடத்துலயுமே இவருக்கு வந்து முதலமைச்சருக்கு கேள்வியோ சந்தேகமோ எதுவுமே இல்லை. சிபிஐ எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அங்க போய் நின்றுட்டு வந்தாலுமே முதலமைச்சருக்கு கேள்வியே இல்லை. ஏன் வந்து பிஜேபி விசாரிச்சா மட்டும்தான் தனக்கு இதுல நியாயம் கிடைக்கும், தன்னை வந்து பிஜேபி இதுல இருந்து காப்பாத்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பத்திலேயே அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுனாங்க. இங்க வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில கமிட்டி போடப்பட்டது. அருணா ஜெகதீசன் கமிட்டி தலைமையில போடப்பட்ட கமிட்டி போக எஸ்ஐடி வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு கீழே இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருக்கக்கூடிய அஸ்ராகாருக்கு தலைமையில போடப்பட்டது. அப்போ உங்க கிட்டதான் உங்களுக்கு கீழே முதலமைச்சருக்கு கீழே தான் இப்ப எல்லா ஆபீசர்ஸும் அன்னைக்கு இருந்த டேவிட்சனும் சரி, அன்னைக்கு தொடக்கத்துல விசாரணை நடத்தின அஸ்ராகார்க் அவர்களும் சரி, அதே கரூர் டிஎஸ்பியும் சரி, இன்னைக்கு எல்லாருமே முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதே காவல்துறையில தான் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு கேட்டிருக்கலாம், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா, எல்லாரையுமே இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க நடவடிக்கை கூட எடுத்திருக்கலாம். யாருமே அங்க கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாதுன்றதை விட அவங்க லீகலா கொஸ்டின் பண்ண முடியும். ஆனால் முதலமைச்சர் அதை எல்லாத்தையும் செய்ய தயாரால திரும்ப திரும்ப ஏன் மேல பழி போடுறீங்க, ஏன் மேல பழி போடுறீங்க. அதாவது மக்கள் முன்னால தான் வந்து ரொம்ப தூய சக்தி, தனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லவன், நான் வந்து உங்களை எல்லாம் காப்பாத்த வந்த ஒரு ஆபத் பாந்தவன், அதனால நீங்க என்னை வந்து எல்லாரும் ஒடுக்க பாக்குறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை திரும்ப திரும்ப தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துலதான் அவர் திரும்பவும் போய் பொலிட்டிக்கலா மட்டும்தான் பேசுறாரு. எங்கேயுமே பாலிசி சார்ந்தோ, கவர்னன்ஸ் சார்ந்தோ, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தோ எதுவுமே பேசுறது கிடையாது. அதை பேசுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராகவும் இல்லை. ஏன்னா எங்கேயுமே அட்மினிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட்டா, கவர்னன்ஸே இங்க இல்லை. நீங்க வந்து சுத்தி செக்ரட்டேரியட்ல போனீங்கன்னா எல்லா அமைச்சர் அலுவலகத்திலையும் க்ரௌடா இருக்கும். எல்லாரும் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் வராங்க. எல்லா கட்சியில இருந்தும் வராங்க. எப்போ பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க போறீங்க? இந்த நேற்றைக்கு சைன் பண்ணப்பட்ட எம்ஓயு கூட ஏற்கனவே ஸ்டாலின் அரசாங்கத்துல போடப்பட்டதுதான் திமுகவும் கிளீன் பண்றாங்க. எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுல இங்க என்ன பிரயோஜனம் இருக்க போகுது?
தமிழ்நாடு நீங்க வந்து இப்படியே இருக்கக்கூடிய சூழல்ல விட்டுட்டீங்கனாலும் இன்னொரு 2 வருஷத்துக்கு இந்த பியூரோக்ரஸியால அது வந்து 2, 3 வருஷத்துக்கு வந்து ஆட்டோ மோட்ல கூட நீங்க ரன் பண்ண முடியும். முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து இப்படி 1 மாசத்துக்கு ஒரு தடவ வெளியில வந்து பேசிட்டு, திரும்பவும் சினிமா ஸ்டைல்ல கைய இப்படி உயர்த்தி அ ஆ ஒரு நாளைக்கு கருப்பு சட்டை, ஒரு நாளைக்கு வெள்ள சட்டை அந்த மாதிரி போட்டு வந்து மக்கள்ட்ட வந்து ஒரு கவர்ச்சி பிம்பமாக வெளியில நின்னு பேசிட்டு போயிற முடியும். சாரி கவர்ச்சின்னு சொன்னா அவருக்கு வந்து கோவம் வந்துரும். அதனால அத சொல்லக்கூடாது நம்ம. மேம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மேடையில நின்னு என்ன சொல்றாரு? திமுக வந்து உங்கள பார்க்க விடாம என்ன தடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. திமுக உங்க கூட்ட பேசக்கூடாதுன்னு என்ன தடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா, கிட்டத்தட்ட அதே விஷயத்த ஊடகங்களுக்கு இவர் செய்றாரு அப்படிங்கிறது நேத்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஜர்னலிஸ்ட் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து என்ட்ரி எல்லாம் டின் ஷீட்ஸ வச்சு மூடுனாங்க. ஜர்னலிஸ்ட்க்கு ஆக்சஸ் குடுக்கல. பிரஸ் கார்டு குடுத்திருந்தாலும் அவங்கள வந்து நெருங்க விடல நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல. அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. ஒரு பக்கம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ச பத்தி பேசக்கூடிய முதல்வர், மக்களின் குரலாக இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட்ட வந்து இந்த மாரி தடுக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஆக்சஸ் அவங்களுக்கு மறுக்கிறது இல்ல அப்படிங்கிறத எப்படி தாவேகாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அத வந்து நம்ம கேள்வி கேட்கிறது இப்ப வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. தாவேகாவ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எந்த கட்டத்திலயுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேண்டாம். அவங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேண்டாம், மாஸ் மீடியா வேண்டாம். டிவி அதாவது காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே வேண்டாம். அவங்களுக்கு வெறும் இன்ஸ்டாகிராமும் அந்த 30 செகண்ட் ரீலும் மட்டும் போதும். ஏன்னா அந்த 30 செகண்ட் ரீல்ல மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான கன்டென்ட்ட மட்டும் தான் முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலயும் குடுக்குறாரு. இங்க நேற்றைக்கு நடந்தது மட்டும் கிடையாது. நான் தான் இப்ப செக்ரட்டேரியட்ல வந்து தலைமை செயலகத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அல்லது வந்து அமைச்சர்களையோ சந்திக்கும்போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே வருகிறது. அவங்களுக்கு வந்து எந்த பேட்டியும் குடுக்கணும், இல்ல வந்து இன்டராக்ட் பண்ணணும். இப்ப வந்து இதுக்கு முன்னால இருந்த ஜெயலலிதா அரசாங்கம் கூட நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, கேள்வி கேட்கணும் அப்படின்னா, எந்த அமைச்சராக இருந்தாலும் இம்மீடியட்டா ஃபோன் எடுத்து பேசுவாங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்ல கோட் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து தகவல்கள சொல்லுவாங்க. இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு வந்து சிஎம் ஆஃபீஸ்ல நம்ம வெரிஃபை பண்ணும்போது, அதுல வந்து எழுதலாமா என்னன்றதும் அவங்க கிட்ட அந்த தகவல்கள் கிடைக்கும். ஆனா இங்க வந்து அதுக்கான எந்த ஆக்சஸும் கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு. சிஎம்ம சுத்தி ஒரு கோட்ரி வேற இருக்கு. அந்த கோட்ரிய தாண்டி தான் சிஎம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அவருக்கு இருக்கக்கூடிய தனி செயலாளர்கள், அது போக வந்து முன்னாள் பத்திரிகையாளர்கள், அப்படி வந்து நிறைய பேர் அவரோடு சுற்றி அந்த கோட்ரியா இருக்காங்க. அந்த கோட்ரிய தாண்டி அவர ரீச் பண்ணி அதுக்கு பிறகு தான் யாராக இருந்தாலும் பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அங்க இருக்கிறது. இதை தாண்டி கரூர்ல நேற்றைக்கு பேசுனது நீங்க இப்ப கேட்டீங்க. ஜர்னலிஸ்ட்ஸ் எல்லாம் நேத்து அலோவ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அவங்களுக்கு வந்து மாஸ் மீடியா வேணான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊடகங்கள் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எங்க நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருவோமோ, மக்கள் வந்து இதை தாண்டி வேறு ஏதாவது பேசக்கூடிய ஒரு சூழல்ல போய் இது நிறுத்திடுமோ அப்படின்னு. ஏன்னா யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது. இப்ப வந்து மோடியை வந்து ஒரு முறை கேள்வி கேட்கும்போது, நரேந்திர மோடி அவர்களை ஒரு முறை வெளிநாட்டுல வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் வந்து வேகமா ஓடுனார்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து விஜய் அவர்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் அந்த இடத்துல வச்சு பொருத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி என்ன ஸ்டைல்ல சென்ட்ரல்ல ஃபாலோ பண்றாங்களோ அதே ஸ்டைல்ல இங்க வந்து முதலமைச்சர் தன்னுடைய பாணியை வந்து வச்சிருக்காரு. ஊடகங்கள்கிட்ட பேசக்கூடாது, ஊடகங்கள் முன்னால முகம் காட்டக்கூடாது, வெறும் கல்ட் ஃபாலோயிங் இருந்தா போதும். அந்த பிம்பம் வந்து எந்த கட்டத்திலையும் உடையாம இருக்கணும் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை. நேற்றுக்கு ஏன் கரூர்ல வந்து ஒரு பப்ளிக் ரேலி தானே, நீங்க வந்து ஒரு பார்ட்டி ஈவெண்ட் தானே, அதுவும் திரும்பவும் இப்படிதான் மேடை போடணுமா? எல்லா கட்சிகள்லயுமே அந்தந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் மேடையில சரிசமமான இடம் கொடுக்கப்படும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவருக்கு மட்டும்தான் இடம். ஏன்னா அவரோட இமேஜ் வந்து பக்கத்துல 4 பேர் இருந்தா மத்தவங்க மேலலாம் அட்டென்ஷன் போயிடும். அவர் மேல இருக்க அட்டென்ஷன் வந்து குறைஞ்சு போயிடும். அவருக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா தான் செய்யறாங்க. இது வந்து 5 ஆண்டுகள் இப்படியே வந்து தொடர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல மக்களுக்கு வந்து ஒரு அயர்ச்சி வரும் இல்லையா? இது வந்து இந்த 50 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான அயர்ச்சின்னு நம்ம பேசுறோம். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க வந்து அந்த சினிமா பிம்பத்தையே வச்சு 5 ஆண்டுகளையும் கடத்திட முடியாது. சரி 5 ஆண்டுகளை கடத்திடுறீங்க அப்படின்னாலும்
அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் கடத்த முடியுமா? எல்லா கட்டத்திலயுமே வந்து மக்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வரும். அந்த ஃபெட்டிக் வந்து யாரா இருந்தாலும், உச்சத்துல இருந்தவனும் கீழ இறங்கியிருக்கான். இது அவர் படம் டயலாக் தான். மேல போனவன் கீழ இறங்குவான், கீழ இருக்கவன் மேல போவான். வாழ்க்கை ஒரு வட்டம் மாரின்னு சொல்லுவாரு. அதேதான். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி விஜய் சார், வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி சிஎம் சார். மேல போறவன் கீழ இறங்குவான், கீழ இருக்கவன் மேல போவான். அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேடம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.